காய்ஸ் பையன் படுத்துட்டாங்க கைஸ். அவ்வளோதான் ஃபைட்டர் பிளைனு ஆல் ஆஃப் ஃபேமு. பின்னாடி அக்கா ஃபோட்டோ ஷூட் பயங்கரமாக எடுக்கிறாங்களேப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தீனா. இன்றைக்கி வந்து லேயில் தாங்க இருக்கோம். ஸோ எனக்கு வந்து டே 8 நம்மளோட சென்னை டு லடாக் ரைடில். நேற்று நைட்டே வந்து டே 7 லே வந்து ரீச் ஆயாச்சு. சென்னை டு டெல்லி நேஷனல் ரெக்கார்ட் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே டெல்லி டு மணாலி, மணாலி டு லே பார்த்தீங்கன்னா லே விலாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கைஸ் நம்மளோட ஜிக்ஸர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல, மேக்னெட்டிக் இல்லை. வண்டி ஐபி மான்லேயே இருக்குது. இங்கேருந்து அப்படியே இண்டஸ் ரிவர் போகிறோம். போயிட்டு நம்ம ரிவர் ராஃப்டிங் பண்ணலாம். ஓ மை காட், ஐயோ காய்ஸ் அங்கே பாருங்களேன் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. கீழே அப்படியே பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ராஃப்டிங் அங்கே தான் போகிறோம். ஆனால் சுற்றின்னு போகிறோம் 4.1 கிலோமீட்ரு. பண்ணியாக்கலாமா? வாயில் பூமா சாப்பிட்றேன்னா அதான் வயசு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நேற்று ஃபுல்லாக எடிட்டிங் பண்ணி தூங்கவே இல்லை. தூக்கம் வந்துடுச்சா, அதனால் என்ன பண்ணிட்டேன், போயிட்டு ஒரு பூமர் ஒன்று வாங்கிட்டேன். அந்த மேக்னெட்டிக் கடைஞ்சில்ல, அங்கே போயிட்டு இப்போது பூமர் போட்டு மெல்ல தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா பறந்து போயிடுச்சு. இப்போ கீழே போயிட்டு ரிவர் ராஃப்டிங் பண்ணுவோமா என்னான்னு தெரில. ரேட்டு வேறு எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரில. என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. அண்ணன்கிட்ட கோபுரம் கொடுத்துட்டு அண்ணன் நீங்கள் போயிட்டு வாங்கினேன், வீடியோ மட்டும் எடுத்து கொடுங்களேன்னு சொல்லவா? இல்லை இங்கே ஃபோன் கூட போக மாட்டேங்க. வீட்டில் யார்கிட்ட காசு கேட்கலான்னு பார்த்தா பரவாயில்ல பார்த்துக்கலாம். இப்போ வெறும் பெட்ரோலுக்கு காசு இருக்குது, ரூமுக்கு காசு இருக்குது. சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இப்போ காசு இல்லை. 10,500 அடி 10,657 அடி உயரத்தில் இருக்கும் இப்போ நம்ம. ஆனால் வெயில் மண்டே காட்டுற மாதிரி பழகுது. ஆனால் வண்டி மூவ் பண்ணும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்கு. அப்படியே பொறுமையாக என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. இதெல்லாம் வந்து லைஃப்பில் ஒன் டைம் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹெட்செட் மஸ்ட்டு. இல்லை டிவியில் பாருங்கள், ஃபோனில் பாருங்கன்னா ஹெட்செட் மஸ்ட்டு. லேப்டாப்பில் மட்டும் தயவு செய்து பார்த்துடாதீங்க நம்ம வீடியோவை. ஒன்று டிவிக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள், இல்லை ஃபோனுக்கு பாருங்கள். ஏன்னா இது ரெண்டுத்துக்கு தான் நம்ம ரெசல்யூஷன் வந்து அடாப்ட் ஆகுமா, அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இறங்குது. அந்த 10,500 அடியிலேருந்து இப்போ நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இறங்குறோம். ஜிக்ஸரில் மணாலியில் போட்டோம் பார்த்தீங்களா டேங்க் ஃபுல்லு, அதுதான் இன்னமும் இருக்குது வண்டியில் 3. ஆனால் இதே மாதிரி தமிழ்நாட்டில் குத்தா குறைஞ்சா போயிடுதே. இதே நீ தமிழ்நாட்டு ஹைவேல, ஏன் இருக்கிற எல்லா ஹைவேலையும் 1 லிட்டருக்கு ஒரு 45 குத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹில்ஸில் மட்டும்தான் மைலேஜ் தரோம். சும்மா சொல்லக்கூடாது. டெல்லியிலேருந்து மணாலி வரும்போதும் லிட்டருக்கு 42 43 அங்கேயும் கொடுத்துச்சு. ஆவரேஜாகவே மைலேஜ் வந்து 40 கொடுத்துச்சு. நான் 90 ஓட்டியும். ஸ்ரீநகர் ஸ்ட்ரெயிட்டுங்க. இங்கேருந்து ஸ்ரீநகர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டு. அண்ணே லெஃப்ட்டுனே கரெக்டாக எடுத்துட்டு அது போகுமா? யாருமே இல்லை, இருந்தாலும் இண்டிகேட்டர் மெயின் பார்த்தீங்களா. அங்கேருந்து அப்படியே இறங்கிட்டோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களா. இங்கே லடாக்கில் நம்ம ஒரு ஸ்டெச் அடிக்கிறோன்னா என்ன ஒன்றா வளைஞ்சு போவோம். அதில் என்ன ஆகிடும், தூக்கம் வந்துடும். 200 கிலோமீட்டர் கூட நீங்கள் ஓட்டியிருக்க மாட்டீங்க, ஆனால் பயங்கரமாக தூக்கம் வரும். ஏன்னா சுற்றி இறங்குறது, அப்படியே சுற்றி ஏறுறது, அப்படியே அந்த சைடு தாண்டுறது. ஐயோ அதுலேயே வந்து உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அதனால தான் சில பேரால் லடாக் ஒரு தடவை வந்து 10 தடவைலாம் வந்து வரவே மாட்டுறாங்க போல். ஆனால் நம்ம நாளைக்கு கர்துங்களா போகணும், டிஸ்ட்ரிக்ட் போகணும். அடுத்த நாள் பேங்காங்கு, அதுக்கு அடுத்த நாள் ஹன்லே கும்லிங்களா. ஐயோயோ ரபாபா ரொம்ப அதிகமாக இருக்குப்பா. நாளைக்கு சாகசம் தான், சரித்திரம், சம்பவம், சாகசம். அடுத்த ஒரு 3 நாளைக்கு எனக்கு உம்லிங்களா முடிச்சுட்டு அன்னையை வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பூகா வேலி என்ஜாய் பண்ணோமா. பூகா வேலி என்ஜாய் பண்ணிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டே இருக்க வேண்டியது தான். அங்கேருந்து என்ன எவ்வளோ கிலோமீட்டர் வரும் 3000 கிலோமீட்டர் கிட்டே வரும். நம்ம ஜிக்ஸரெல்லாம் அடிச்சு தூக்கிடுவோம். 3000 கிலோமீட்டர்லாம் ஒரு மேட்டரே இல்லை. திராட்டில் இழுத்து பிடிச்சா போதும். என்னடா எங்கள் ஊர் தாங்கலில் இருக்க மாதிரி இருக்குது தண்ணி. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கிட்டே போயிட்டு நான் கேமரா ஆன் பண்ணுறேன். அங்கே ஒரு பிரிட்ஜு கிராசிங் இருக்குது. காய்ஸ் வேர்ல்டுலேயே ஹையஸ்ட்டு ராஃப்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதானா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோ ஷூட்டு தான்டா பயங்கரமாக எடுக்கிறாங்கப்பா. வண்டியை திரும்பி கேத்தான் இங்கே நிப்பாட்டேன். ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு அவன் தான் ரிவர் ராஃப்டிங் போகலான்னு பார்த்தா எதுவுமே இல்லையா. காய்ஸ் ஆக்சுவலாக ரிவர் ராஃப்டிங் வந்து போகல. ஒரு ஆளுக்கு வந்து 2000 ரூபாவாம். ஆனால் 14 கிலோமீட்டரா. பயங்கர ஒர்க்கு தான். பட் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லையா,
அதனால் போக முடியல. அங்கே காயகிங்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஆனால் என்ன நம்மக்கிட்ட தான் காசு இல்லை, பட் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்காக அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. நீ இல்லாமல் எப்படி தினா போகிறது அப்படின்ட்டு. வேறு மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. காயாக்கிங் எவ்வளோன்னு கேட்பாங்கன்னு தெரியலையே, கேட்போமா? நான் காயாக்கிங் தானே, அது காயாக்கிங் தானே, அதெல்லாம் எவ்வளோவா? ஆ அப்படியா? அது கூட ஜாலியாக இருக்கும்ல. ஆ அதுவும் கரெக்டு தான். ஸோ ஆக்சுவலாக அதுக்கு வந்து பேலன்சிங் தேவைப்படும்ல, அதனால் நம்மளால் போக முடியாது. ஏன்னா தண்ணி அடிச்சுன்னு போகுது பாருங்கள். ஸோ அதனால் இங்கே ஒர்க் பண்ணுறாங்கள அவங்க எமர்ஜென்சி லைஃப் சேவருக்கு மட்டும்தான் காயாக்கிங், நம்மளுக்கு கிடையாது. ஸோ திரும்பி போவோமா? இப்போ எங்கே தெரியுமா இருக்கும்? சங்கமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கும் 10,657 அடி. ஐ லவ் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், மீ டூ, கிரேட் சல்யூட். இதுதான் இங்கே பாருங்களேன். எனக்கு சில டைம் அப்படியே ஏதோ ஒரு ஜார்டன் உள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீலு, சவுதி வந்த மாதிரி ஒரு ஃபீலு. விடாமுச்சி படம் ஷூட்டிங்கு பேசாமல் இங்கே எடுத்துருக்கலாம். பைத்தியக்காரங்க போய் அங்கே போய் எடுத்து எங்கள் தலையை வச்சு 2 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. இங்கேருந்தா நானே எடுத்து கொடுத்துருப்பேன்டா. இந்த மாதிரி இருக்குது. சும்மா காமெடிக்கு தான் சொல்கிறேன், யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க சொல்கிறேன். இங்கேயும் அந்த மாதிரி எனக்கு அந்த படம் பார்த்துட்டு இங்கே பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக இல்லை, எனக்கு படம் பார்க்கும்போதே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு ஏன்டா நீங்கள் போய்ட்டு அசர்பைஜானில் போய் எடுத்தீங்க, சொல்லியிருந்தா லடாக் சொல்லி லடாக்லேயே எடுத்துருக்கலாமேடா அப்படின்ட்டு. ஏன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா லேண்ட்ஸ்கேப்பு. ஏன்னா இங்கே நிறைய லேண்ட்ஸ்கேப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். லடாக் பொறுத்த வரைக்கும் அன்பிரடிக்டபிள் வெதரு, அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான லேண்ட்ஸ்கேப்பு. ஒரு பக்கம் பனி, ஒரு பக்கம் பாலைவனம், ஒரு பக்கம் சாண்டியூன்ஸு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அந்த மாதிரி பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்களா இமயமலை மாதிரி இருக்கா. எங்கள் ரூம்லேருந்தே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்தோம், ஸ்னோலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்தோம். பார்டர் சல்யூட்லேயே ஹாயபுசா GSX8 Wisdom 800 வாங்கணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஆரவல் சுசுகி ஷோரூம் சென்னை வந்தாலே போதும். இவங்க கிட்ட ஹாயபுசா GSX8 அதுக்கான சர்வீஸ் சென்டர் அண்ட் புது கலர்ஸில் லான்ச் ஆன ஜிக்ஸர் SF155 இருக்கு. TFD டிஸ்பிளேயோட லான்ச் ஆன சுசுகி ஆக்சஸ், அதுக்கப்புறம் ஆவனஸ் பர்க்மன், சுசுகியோட எல்லா கமிட்டிங் பைக்ஸும் இவங்க வச்சிருக்காங்க. அண்ட் புது கலர்ஸில் லான்ச் ஆன Wisdom SX250 இந்த ஒரு ஷோரூமில் மட்டும்தான் ஜிக்ஸர் 250 Wisdom ஹாயபுசா ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பற்றி தெரிஞ்சுக்கவும் ஹாயபுசா சுசுகி சூப்பர் பைக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டேக் ஹீட் டோன்ட் ஸ்பீட் அப்படின்னா என்னன்னு தெரியலையே. ஹீடுனா என்னது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ரிமைண்டர், லேலேருந்து ஏதாவது ஒரு நாய் தூக்கின்னு போகிறோம் கைஸ். நம்மளுக்கு எங்கே கிடைக்குதோ பார்க்கலாம். நம்மளுக்கு பூகாவலியில் கிடைக்குதா, பேங்கில் கிடைக்குது, ஏதாவது ஒரு நாய் நம்மளுக்குன்னு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். எடுத்து வச்சுன்னு சென்னை போயினே இருக்கலாம். கொய்யால என்னடா மாடு இது, ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி. கைஸ் எந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்களா? இத்தனை போய் விட்டோன்னு வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டாக கீழே லேக்கு போயிட்டு வேண்டிய எடுத்து தான். இந்த சைடு ஏதோ போட்டிருக்காங்களே, ரோடு டு டிசேமோமையா, ஒன்றும் புரியலப்பா. வண்டியில் வேறு பெட்ரோல் பிளிங்க் ஆகுது, பார்த்துக்கலாம். இப்போ தான் நோட்டீஸே பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5-2 லிட்டர் இருக்கும். இந்த ரோடெலாம் செம்மையாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இன்னும் ஸ்னோஃபாலில் கையில் தொல்லை, அது ஒன்று மட்டும்தான். லே பேலஸ் ஆனால் இப்படிக்காவும் காட்டு தானே, இப்படிக்கா வழி கிடையாது. ஏன் போகிறாங்கன்னு தெரியலையே. அந்த ரோடு போயிருந்தாலே கரெக்டாக இருந்திருக்கும். அதுக்கு தான் நான் மேப் பார்த்துருந்தேன். பரவாயில்ல விடுங்க, என்ன இருந்தாலும் போய் பார்க்கலாமே. எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் என்ன ரோடு தான் நம்மளை வச்சு செய்கிறாப்பில். வயசு அங்கே பாருங்களேன், எவ்வளோ நீட்டுக்குள்ள அதாப்பில் கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த காற்றுலேயே பிச்சுக்காமல் இருக்குதுல்ல, அதுதான் அதிசயம். அந்த ஒரு ஃப்ளாகுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ஹியூமன் பிலீஃப். நீங்கள் தீஸ்டான்ட்டு இதில் சொல்லுங்கள் கமெண்ட்டில், பார்க்கலாம். ஓ அந்த சைடு தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது ஷார்ட் கட்டுன்னு நினைக்கிறேண்ணா. மேப்பே அப்படிக்கா காமிச்சுது.
காய்ஸ் லே பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். அப்போ ஜிக்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. சத்தமாக பேச முடியல, பயங்கரமாக காத்தடிக்குதா, அதனால் மைக் ஏதாவது ஒன்றத்தை தான் கவர் பண்ணும். நம்ம தீபம் அங்கே இருக்குது, நம்ம ஜிக்ஸர் அங்கே இருக்குது. போனால் அங்கே விட்டேன், யாரும் எடுக்க மாட்டாங்க. போயிட்டு பேலஸ் போவோமா? எப்படி இருக்கு பாருங்க, செம்ம காற்று, ஒட்டுமொத்த ஊரே தட்டுக்கும். காய்ஸ் லே பேலஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். சாரி, இது வந்து கேஸ்டல் டெம்பிளாம், பேலஸ் கிடையாது. ஓப்பா 1500 வருஷத்தில் கட்டினதான். கிட்டத்தட்ட 700 வருஷம் பழமையானது. 700 620 வருஷம் அந்த மாதிரி பழமையானது. 15th செஞ்சுரியில் கட்டினதான். அப்படியே போகலாமா? லே பேலஸு ஆக்சுவலாக இப்போ தான் அவங்க போகிறோம். 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறாங்களாம். அதனால் டப்பு டிப்புன்னு போக வேண்டியது தான். போங்கண்ணே. மேப்பு தெரியலையோ வழி. தூரங்க போடுறேன். கைஸ் லே பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். டப்புன்னு வந்துட்டோம். போயிட்டு டப்புன்னு க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க. க்ளோஸ் இங்கே வைக்கலாம், யாரும் எடுக்க மாட்டாங்க. ஃபுல்லாக ஹிமாலயன் தான், எல்லாம் ரெண்டில் வண்டி. ஒரு தமிழ் வண்டியும் பார்க்கல இது வரைக்கும். போயிட்டு டப்புன்னு க்ளோஸ் பண்ணுற போகிறாங்க. கைஸ் லே பேலஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோஃபால் ஆகுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லே. ஐயோபா, நடந்தாலே மூச்சு வாங்குது. சூப்பர், செம்மையாக இருக்குல்ல. நம்ம டென்ட்டை போட்டு ஜன்னலில் அப்படியே பார்த்துக்கினேன் எப்படி இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது கீழே பார்க்க. கர்துங்களா எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு தான் நினைக்கிறேன் ஸ்னோஃபால் ஆகுது. அந்த சைட்லாம் வந்து பனி, பயங்கர பனி. பார்க்கலாம் நமக்கு எப்படி இருக்குன்ட்டு. காய்ஸ் லே பேலஸ்லேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா, நான் தான் கடைசி பைக்கர் இங்கேருந்து கிளம்புறதுல. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டாங்க. ஸோ நம்ம அண்ணனுங்க முன்னாடி போயிட்டாங்க. டப்புன்னு போயிட்டு பிடிச்சிடலாமா? ஃபாக் லைட் போட்டுப்போம், பயங்கரமாக இருக்கும். ஃபாக் லைட்னு வந்துட்டாலே நம்ம தான். நம்ம இங்கேருந்து டேரெக்டாக ரூமுக்கு போகிறது தாங்க பிளானு. போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு, காலில் வேறு அந்த தோல் இன்னும் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கா. அதனால் நடக்க முடியல சுத்தமாக. ஆல்ரெடி மூச்சு ஒரு பக்கம் வாங்குது. ஏன்னா இங்கே நம்மளே வந்து 48 மணி நேரம் இருக்கணும். நம்ம மணலிட்டுலே ஒரே சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்துட்டு அடுத்த நாளே லேவை சுற்றி பார்த்தா என்ன ஆகுறது நீங்களே சொல்லுங்கள். பாடி அடாப்டைஸ் ஆகுமா? அவங்க 2 பேரும் டாக்டரு, அவங்களுக்கு அடாப்ட் ஆகும். நம்மளோட வயசில் பெரியவங்க, நம்ம சின்ன வயசு, இளம் வயசு, இளம் ஹார்ட்டு. என்ன பண்ணுறது? என்னாச்சு? ஓ ஓகே அப்பயே நினச்சேன், தப்பாக வந்துட்டோம். இங்கே தான் கைஸ் கூகுள் மேப்பு. நீங்கள் நெட்டு கிடச்சா பரவாயில்ல, ஆஃப்லைன் வரீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். தப்பாக காமிக்கும். இல்லை அது கரெக்டாக தான் காமிக்கும். நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து உங்களை ஃபாலோ பண்ணினே வராது மேப்பு. நீங்கள் தான் ஒரு தடவை ஜூம் பண்ணி இது பண்ணி பார்க்கணும். அந்த ஒரு ப்ராப்ளம் தான், வேறு எதுவும் இல்லை. போகலாம். நம்மளும் மேப் போட்டுப்போம், ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே ரூம் கிட்டே போயிட்டு எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். நாளைக்கு வேறு இண்டிபெண்டன்ஸ் டேவா, ஃபுல்லாக எல்லோரும் மக்கள்லாம் வெளியே தான் இருக்காங்க. அப்படியே ஜெய் பாரத் மாதா கியா ஏதோ சொல்லிட்டே போனாங்களே. ஐயோ, மறுபடியும் தவா பண்ணிட்டுமா? காய்ஸ் லே நைட் மார்க்கெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கிறோம். எனக்கு இதே மாதிரி என்ன தர்மம் ஒரு ஆசை, நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயரில் வந்து நடக்கணுன்றது தான் ஆசை. நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அது 2 வருஷத்தில் நடக்குமா 3 வருஷத்தில் நடக்குமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். செம்மையாக இருக்குப்பா. இங்கேயும் நல்லா மக்களோட கலன்னு. நான் எங்கெங்கெல்லாம் இந்த சுற்றி பார்க்குற இடத்துல சில பேரை பார்த்தேனோ எல்லாரையும் நைட் மார்க்கெட்டில் வந்து பார்த்துட்டு இருக்கேன்.